அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 43வது அதிகாரமாக உள்ள அறிவுடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 427வது திருக்குறளை காணப்போகின்றோம். அறிவுடைமை என்பதற்கு அறிவுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 427வது திருக்குறளை காண்போம். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகலாதவர். மீண்டும் குறள். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகலாதவர். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். அறிவுடையார் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உணரக்கூடியவராக இருப்பார்கள். அறிவில்லாதவர்கள் அதனை உணர முடியாது. மீண்டும் பொருள். அறிவுடையார் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உணரக்கூடியவர்கள், அறிவில்லாதவர்கள் அதனை உணர முடியாது. வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.